ஓடி ஒளிஞ்சிட்டு அங்க அங்க வந்து அவரு பெரிய பெருமை டேஷிங் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்க வந்து. நீ தான்டா ஓடி ஒளிகிற, 10 தடவை கூப்பிட்ட, எடுக்க வேண்டியதானே போன. நீ தான் தைரியமான ஆளாச்சே. ஓடி ஒளிஞ்சிட்டு அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி டேஷுக்கு வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கிற? உன்னை 10 தடவை கூப்பிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு பூரா. சென்னையில இருந்து ஒரு எஸ்பி வந்து மன்னார்குடிக்கு வராரு, டிரான்ஸ்பர் ஆகிறாரு, அதுக்கு அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் நான். நீ வந்து புறம்போக்கு தானே நீ. இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அதுதான் திரும்ப திரும்ப அவரு பெருசுன்னு போடுவாரா, அப்புறம் ஓசி விலாஸ். ஆமா, அதான் மரியாதை தெரியாதவங்கிட்ட நீங்க பேசுறதே வேஸ்ட். இவனுக்கு மரியாதைங்கிறது என்னன்னு தெரியாது. ஒரு பிச்சைக்காரன்டா நீ, பிச்சைக்கார நாய் நீ. நீ வந்து இங்க பேசிட்டு இருக்கிற, ட்வீட்டா போட்டா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இந்த பயந்து ஓடுற வேலை நான் இல்ல. நான் 10 தடவை உனக்கு கால் பண்ணிருக்கேன், நீ தான் என்ன பார்த்து பயந்து ஓடுறடா. நீ தான் ஆம்பளை ஆச்சு, பேச வேண்டியதானே. அப்போ நீ போன் பண்ண, நான் எடுக்கிறேன், இப்ப நான் பேசுறேன், எடு பார்ப்போம். உனக்கு 10 தடவை கால் பண்ணிருக்கேன் இன்னைக்கு, ஒரு கால் கூட எடுக்கல. ஏன்னா பயந்து ஓடி ஓடிற பயந்தாங்கொல்லி நீ. நீ வந்து எனக்கு வந்து ட்வீட் போட்டு இருக்கிற. நீ தைரியமா நல்லா தான் எடு பார்ப்போம், போனை எடு, நாளைக்கு காலைல போன் பண்றேன் உனக்கு. எதுக்கான புறம்போக்கு நீ இப்படி எல்லாம் ட்வீட் பண்ணிட்டு இருக்கிற நீ? உன மாதிரி 1008 பேரை பார்த்தாச்சு. இவனுங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க ப்ரோ. நான் வந்து ஒப்பாரி வைக்கிறேன், நான் ஒப்பாரி வைக்கிறேன், நான் உன்னை பொழந்துகிட்டு இருக்கிறேன். இவர் புறம்போக்கு புள்ள தானே நீ, புறம்போக்கு தானே நீ, புறம்போக்கு வேலை தான் பார்த்துட்டு இருக்கிற நீ. ஒப்பாரி வைக்கிறா லூசு பையில, ஒப்பாரி வைக்கல, உன்னை பொழந்துகிட்டு இருக்கிற புறம்போக்கு நாய். அது கூட உனக்கு தெரியல. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நான் போன் அடிச்சப்ப எடுக்கணும், நீ தான் தைரியமா எடுக்க வேண்டியதானே. இப்ப கிளியரா இருக்குல்லங்க வாய்ஸ்? இப்ப கிளியரா இருக்கு. அருண் ஸ்பீக்கர் கொடுங்க. அருண் இல்ல, தைரியமா இருக்கவங்க மட்டும் வந்து பேசட்டும். இவங்களெல்லாம் இப்படி அடிச்சாதான் சரியா வரும். அல்ல சார், நீ தாண்டா பயந்து ஓடி ஒளியற. நாம வந்து நான் என்ன கேக்குறேன்னா, தொங்க விட்டுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வார்த்தை நாம விட வேண்டாம், அவங்க வரட்டும், இது பாத்துருப்பாங்கல்ல, வரட்டும் வரட்டும் பேசுவோம். இந்த மாதிரி நம்ம வார்த்தை விட அதவே வச்சு பேசுவானுங்க, புரிஞ்சுதுங்களா? அவன் அப்படி போட்டுருக்க, ஏன்டா ஒப்பாரி வைக்கிற அப்படின்னு போடுறாங்க. அதுதான் அவனுங்க டெக்கரம் ஃபாலோ பண்றவனுங்க இல்ல, அந்த டெக்கரம் என்னன்னு தெரியட்டும். பண்ண மாட்டாங்க. இல்ல அவன் ஃபாலோ பண்ண, நானும் ஃபாலோ பண்ண மாட்டேன். இல்ல, ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்ல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அவன். ஒரு அப்பனுக்கு ஒரு வயசுக்கு ஒரு மரியாதைங்கிறது தெரியாதவங்கிட்ட நம்ம பேசுறது வந்து வேஸ்ட் சார். அவன் நினைச்சிட்டு இருக்கான் என்ன வேணா பேசலாம் ட்விட்டர்ல, யாரும் எது கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்படி பண்றவன் வந்து அது என்ன எதுல போய் அவங்கள அதுல எதுல சந்திக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அவனை வர சொல்லுங்க, பேசுவோம். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டான் என்ன மாதிரி டேஷ் இவரு. நீயா ஒரு பதவி வச்சுப்பேடா நீ, புறம்போக்கு நாய, நீயா ஒரு பதவி வச்சுப்பியான்னு கேக்குறேன் நான். இவங்கனாலதான் சார் மத்தவங்களுக்கு கெட்ட பேரு. இல்லங்க, அசீம் ஆர்மின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அசீமை கழுவி கழுவி ஊத்தனா 8 மாசம் கழிச்சு. அந்த மாதிரி ஆள் அவன். இவனை முத்து எந்த அளவுக்கு நம்புறாருன்னு தெரியல எனக்கு. முத்து நல்லவர் தான், இந்த மாதிரி ஆளுங்க வந்து அவருக்கு பேரை கெடுத்துன்னு உட்காந்து இருக்கிறானுங்க. இந்த மாதிரி பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல. டே கலட்டு தாலின்னு போட்டிருக்காங்க, எனக்கு அதனாலதான் கோவம் வந்துச்சு. டே புறம்போக்கு நாய, உனக்கு 30 வயசு ஆகுதுடா, இப்போ நீ அப்படியே இருக்க போறியான்னு கேக்குறான். நீ கிழவன் ஆக மாட்டியான்னு கேக்குறேன் நான். நீ அப்படியே இருந்துட போறியாடா லூசு பையில, நான் நீ சொல்ல பாப்போம். நீ அப்படியே இருக்க போறியாடா லூசு பையில நான் கேக்குறேன். உடனே நான் பயந்து ஓடி ஓடி ஆள் கிடையாது. நான் நாளைக்கு கூட கால் பண்றேன், நீ தைரியமான தான் எடு. நீ தைரியமான தான் எடு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க சார். எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கு. நான் வாடுறேன் சார் இந்த கேஸ. இல்ல இது நான் எடுத்துக்கிறேன். நாம படிச்சதுக்கு அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிருமில்ல சார். மரியாதை தெரியாதவன்ட்டு நம்ம என்னதான் கூயி கூயி கத்துனாலும் வேஸ்ட் சார்.
இவங்க டெக்கரம் ஃபாலோ பண்ற ஆளுகளாமா. ஒரு டெக்கரமும் கிடையாது இவங்க கிட்ட. என்ன இப்படி சார் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? அருண் bro? கேக்குது ப்ரோ. சாரி சார், அருண் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருங்க சார். நாம அதுதான் மரியாதை தெரியாதவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் தான். இந்த மாதிரி வந்து தவறான வார்த்தைகளை வந்து உபயோகிக்கப்படுற மாதிரி பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க பாத்தீங்களா? அதை தான் இங்க கண்டிக்கிறேன் தவிர மற்ற யாரையும் இங்க கண்டிக்கல. இந்த மாதிரி ட்விட் போடுறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். கொஞ்சம் அடுத்தவங்க அபியூஸ் பண்றது, ஒவ்வொரு வயசு கிண்டல் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி வேலைகளை தயவு செய்து யாரும் பண்ணாதீங்கன்னு பல தடவை எச்சரிச்சாச்சு. இது வேற மாதிரி போய் முடியும். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான் அடுத்தவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்குது. இதை புரிஞ்சுக்காம இந்த ட்விட் போடுறது, கையில நம்ம போன் இருந்தானே எடுத்து உடனே 2 மெசேஜ் போட்டா கெத்து நினைக்கிறது கெத்து கிடையாது. எதிர்த்து நின்று பேசணும். அப்படி பேச தெரியலன்னா தயவு செய்து இந்த மாதிரி ட்விட் எல்லாம் போடாதீங்க. ஒருத்தர் இழிவுபடுத்துறதா நீங்க கத்துக்கிட்டதா இல்ல படிச்சது? இதுதான் நான் உங்களோட டெக்கரமா ஃபாலோ பண்றது. இதுதான் நான் உங்க டெக்கரம் கேக்குறேன். ஒண்ணுமே இல்லடா நீங்கெல்லாம். உண்மையான சொல்லப்போனா ஒரு வார்த்தையை பயன்படுத்த தெரியுதா? ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா? மரியாதைனா என்னன்னு தெரியாமலே கீழே கமெண்ட் போடுறது மெசேஜ் கெத்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதுதாங்க அது தப்பு பண்றான். அதுதான் நான் கேக்குறேன். அவன் இறங்குறான், நம்ம இறங்கி அடிப்போங்கிறேன். நான் தப்பு கிடையாது. இல்ல நான் என்னங்கிறேன்னா இது கெத்து நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். வார்த்தைகளை எது குறைங்க? உங்களை வந்து யாரா வந்து சீண்டாங்களா? அவ்வளவு நல்லவங்களா நீங்க? வார்த்தைகளை விட்டா நாம பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சுரா, இன்னும் அதவே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. இல்ல இவர் வந்து முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் தான். அவர் எந்த ஆர்மி ஹெட் வேணாலும் இருக்கும். நான் என்ன கேக்குறேன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்துறது இல்லையா? மத்தபடி எல்லாம் படப்படப்பட மேல ஏறி கருத்து சொல்ற ஆளுகளை எங்க காணோம்? வந்து கருத்து சொல்ல வேண்டியதானே? வார்த்தையை விட்டுட்டு பேசிட்டு இருந்தா என்ன எனக்கு புரியல. திருப்பி யாரும் எது பேச மாட்டாங்க, இது ட்விட்டர் தானே பாத்துட்டு போயிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் இழிவுபடுத்துறது தான் உங்க வேலையான்னு கேக்குறேன். வயசுக்கு மரியாதை தர மாட்டீங்களா? அதான் அவன் வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. இல்ல சார், நாம வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஆளு இல்ல டேய் கரெக்ட் தாய்லி அப்படின்னு போடுறாங்க. அவன் அது மேல கேட்காம வேற என்னங்க பண்றது? இல்ல நான் என்ன சொல்றேன்னா அடிப்பா நான் பார்த்தேன்னா இல்ல எங்க பார்த்தா செருப்பை கட்டி அடிப்பாங்கிறேன் நான். ஒரு வயசுக்கு மரியாதை தர நீ எப்படி அந்த ட்விட்டர்ல உட்காந்து நீ மெசேஜ் போட்டுட்டு இருக்கா? இதுதான் இவனுங்க, இதுதான் முத்துக்குமாரன் ஆர்மிங்கிற ஒரு விஷயத்த நல்ல ஃபேன்ஸ வந்து இல்ல ஒரு நல்ல ஃபேன்ஸ கெடுக்கிறதே இந்த மாதிரி ஆளு பேரு தான். முத்துக்குமரனுக்கு அனுப்புறாங்கற நான். இந்த மாதிரி கெடுக்கிறதே இவங்க தான். ஒரு நல்ல ஃபேன்ஸ கெடுக்கிறதே இவனுங்க தான். பேர்ல கேவலமா தான் நடந்துக்கிறான்னு கேக்குறேன் நான். இந்த மாதிரி சீப்பான பிஹேவியர், இதுக்கு பேரு தான் வந்து சீப்பான பிஹேவியர். கேட்காதீங்க அருண்குமார், நான் பேசுறேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. கமெண்ட்ல கேட்காதீங்க, நான் சொல்றேன். அதான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா அந்த வேலையை பண்ணிருக்க மாட்டான். அதான் நான் சொல்றேன். அவன் ஒரு அப்பனுக்கு பிறக்கல, அதனாலதான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்கிறேன் நான். இல்ல முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முத்துக்குமரனுக்கு அனுப்புறேன். அவன் என்ன சொல்றான்னு பாப்பேன். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன், அவன் டெலிட் பண்ணா கூட பரவாயில்ல. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முத்துக்குமரனுக்கு அனுப்புறேன். முத்துக்குமரன் என்ன பண்றாருன்னு பாக்குறேன். முத்துக்குமரன் ஆர்மி கேட்டுக்கிற பேர்ல இவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றேன். முத்துக்குமரன் என்ன பண்றாருன்னு கேக்குறேன் நானு. முத்துக்குமரன் ஆர்மி கேட்டுங்கிற பேர்ல பண்றான் இல்லையா? முத்துக்குமரன் நான் இதை டேக் பண்றேன். முத்துக்குமரன் இதை டேக் பண்றேன். ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாதவங்கிட்ட நம்ம பேசி பேசி அந்த எது பண்ணாலும் இருக்குல்ல. பிக் பாஸ் முடிஞ்சிச்சுல, பேசாம இருக்க வேண்டியது தானே? இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுனால இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனை பேர் அஃபெக்ட் ஆவாங்களா? இது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் ஒரு யூடியூபர், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். இதுதான் உங்களுக்கு கத்து கொடுத்ததா? இதுதான் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதா?
இதுதான் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க அதை வச்சுக்கோங்க, உங்களோட வச்சுக்கோங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி மெசேஜ் போட்டாதான் நம்ம கெத்து. ஏன் ஒரு 10 பேர் கூட இருக்கவங்க கெத்து கிடையாதா? தனியா நின்னு பேசணும், அதுதான் கெத்து. வார்த்தைகளை அளந்து பேசணும், இல்ல பார்த்து டேய் பேசணும். டேய் கிழட்டு தாயிலி அப்படின்னு போடுறாங்க. அதான் சார் நான் அவனுக்கு ஏன்டா சொல்றேன். இப்படி ஒப்பாரி வைக்கிற அப்படின்னு ஆ, போடுறான். உன்னை பொழந்துட்டு இருக்கிறேன்டான்னு சொன்னேன் நான். ஒரு மரியாதை இல்லாதவங்கிட்ட என்னதான் இவனுகிட்ட பேசினாலும் இவனுக்கு திருந்தவே மாட்டாங்க. இதுல கேட்டா நாங்க தான் எல்லாத்துலயும் சிறந்தவர், வல்லவர், பூழ்ந்தவர்னு பேசிட்டு இருக்கீங்க. ம் பேசுங்க தியா ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் அப்படி பேசுறாருன்னா இப்ப சார் விட்டு இதுக்கு இவரும் இப்படி பேச தேவையில்ல. ஏன்னா அப்புறம் இவர் அவர் இப்படி பேசுறான்னு இப்ப இல்ல அவன் பேசுவான்ல. டேய் உதய ப்ரோ, அவன் நான் ஒரு முதல்ல அதனாலதான். முதல்ல கேளுங்க இல்ல இல்ல உதயா, அவனை கேளுங்க. இல்ல உதயா நீங்க இல்ல இல்ல போட்ட இப்ப கமெண்ட்லாம் இல்ல நான் நான் சொல்றேன். பார்த்துட்டு இல்ல இருக்கேன். இல்ல இல்ல சார், நான் இல்லைங்க ஒண்ணு சார், அவர் சொல்றேன். இப்ப சொல்லட்டும். டேய் அவருக்கும் அவன் அந்த இல்ல நான் புறம்போக்கு அப்படி சொல்லிடுறேன். போடுறான்ல, என்னன்னா அந்த புறம்போக்கு அப்படி போட்டா நான் இப்படிதாங்க பேசுவேன். அந்த இல்ல இல்ல புறம்போக்கு அப்படி சார், போட்டா உங்க அப்படிதான் உங்க பேசுவேன். தரத்தை நீங்க இறக்கிக்காதீங்க சார், அது மட்டும்தான். ஆ, நான் என்ன பரவாயில்லங்கிற சொல்றேன், நான் பரவாயில்ல. அந்த நாய் தரத்தா இறக்குறான்ல, முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ன்ற பேர்ல வந்து கிழட்டு தாலின்னு அவன் போடுவான். இல்ல அவன் இல்ல அவருக்கும் இப்ப முத்துக்குமரன் ஆர்மின்னு கொஞ்சம் பேர் இருக்கிறோம் சார். அதாவது இப்ப ஸ்பேஸ் போட்டு 106 நாள் நாம ஸ்பேஸ் போட்டு இருக்கிறோம். ஆ, அவர் வருவாரு பேசுவாரு. பட் ஆனா முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல சோ அவரு டேக ஏங்க தான் அந்த யூஸ் பண்ணிக்கிறாரே முத்துக்குமரன் ஆர்மி தவிர ஹெட்ங்கிற பேர்ல தாங்க இல்ல நான் இந்த வந்து போஸ்ட்லாம் போட்டுட்டு நீங்க இருக்காரு. இப்ப பேசுனது நான் நானும் முத்துக்குமரனுக்கு இல்ல அனுப்பலாமா சார். அதுக்கு? இப்ப சௌந்தர்யா டிசி பிரியான்னு கூட சார் தான் இவர் போட்டிருக்காரு. அப்ப இவர் ஒண்ணு இல்லைங்க. பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சௌந்தர்யா பொறுப்பாக முடியாது இல்ல சார். இல்ல அதுதான் இல்ல இங்க பிரச்சனையே. இல்ல, ஒரு சார் நிமிஷம் ஒரு உதய நிமிஷம், ப்ரோ. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போடுறாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க யார்? நீங்க முத்துக்குமரன் ஃபேன் தானே உதயா? நீங்க முத்துக்குமரன் ஃபேன் தானே? முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல போடுறாரு. அப்ப நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க முத்துக்குமரனுக்கு. முத்துக்குமரன் ஆர்மிங்கிற பேர்ல வந்து இந்த மாதிரி டே கழுத்து தாயலின்னு போடுறாரு. அப்ப ஒருத்தனுக்கு கோவம் வருமா வராதா? இல்ல உதய ப்ரோக்கு நான் ஒண்ணு கோவம் சொல்லிக்கிறேன். வரலாம், சரிதான். சொல்லுங்க உதய ப்ரோ, நான் ஒரு சொல்லுங்க விஷயம் சொல்லுங்க. சொல்றேன், நீங்க கேளுங்க. நான் இங்க நேரம் பேசிட்டு இருந்தேன், நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்க. நான் வந்து சவுண்டு பிஆர் போட்டேன், சரியா? இது யார் பண்ணது தெரியுமா? உங்க ஆளுக்கு தான் பண்ணது. அதே மாதிரி நீங்க ஒரு ட்விட்டர் எடுத்து இருங்க இல்ல இருங்க இல்ல இருங்க, இதுதான் சொல்ற பிரச்சனை. கேளுங்க. இதுதான் இல்ல 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 சொல்ற ப்ரோ, கேளுங்க. ஒண்ணு இல்ல சொல்றேன். உதயா, இப்ப நீங்க அதுக்கு இல்ல கீழே போய் இல்ல கமெண்ட் நான் போட்டிருக்கீங்க, நான் பார்த்தேன். உதயா ஒரு நிமிஷம், நீங்க அது கீழே போய் கமெண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, நான் பார்த்தேன். உங்க கமெண்ட்டும் நான் பார்த்தேன். அவரை ஏன் நீங்க கேட்கல? கேட்காம நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சொல்லுங்க. நான் ஏன் சார் கேட்கணும்? ஏன்னா சார் என் வேலை அது இல்லையே. இல்ல அப்போ இல்ல முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல பண்றாருங்க. நீங்க வந்து அந்த பையன் பேர்ல வந்தா நான் கேட்கவே மாட்டேன், உங்களை கேட்க மாட்டேன். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல வராரு. அது அப்ப நீங்க பண்ணணுமா முத்துக்குமரன் தான் சார் வேண்டாமா? கேட்கணும். அது நான் ஏன் சார் கேட்கணும்? இல்ல நான் நீங்க எல்லாத்தையும் போய் கேட்க முடியாது இப்ப இல்ல. அப்படி இருக்கு இல்ல. இப்ப இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏன் வந்து பேசுறீங்கன்னு இப்போ கேக்குறேன் வந்து உங்களை. நீங்க என்ன அவருக்கு சொல்றீங்க? சப்போர்ட் பண்ணி நான் வரல. இப்ப அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு அவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி வரல. பேசுறீங்கன்னு கேக்குறேன் திருப்பியும் நான். சொல்றேன், நான் வாரது எதுக்குன்னா, இப்ப அவர் ஒருத்தர் பண்றதுக்காக மொத்த இல்ல ஃபேண்டமே இப்படி அவர் அப்படி தான் ஹிட் இழுக்கல. நீங்க நல்லா கேளுங்க உதய ப்ரோ, நீங்க அப்படி இருந்து இல்லங்க, நான் கேட்டீங்க. சொல்லலாம். முத்துக்குமரன் அது ஃபேன் அது அப்படிங்கிற பேர்ல மட்டும்தான். மத்தபடி பண்றான்றத நீங்க மட்டும் அவரை தான் பேசுறேன். நான் பேசுறது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தப்பில்ல. இழுக்கவே இல்ல இல்லை. ஒரு நிமிஷம் உதயா, உதயா ஒரு நிமிஷம் இருங்க. அசார் ஒரு நிமிஷம் இருங்க. நான் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாரும் இழுக்கல, இந்த நாயை மட்டும் தான் நான் பேசுறேன். ஓகே, அது இந்த அப்படியே புறம்போக்க பேசிட்டு பத்தி போயிட்டீங்கன்னா மட்டும் தான் கரெக்டா நான் இருக்கும். பேசுறேன். அவ்வளவுதான். கரெக்ட் அது முத்துக்குமரன் அப்படியே ஆர்மி பேசிருங்க. ஹெட்ங்கிற பேர்ல வரான் இல்லையா, இந்த புறம்போக்க பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, அதுதான் பிரச்சனை. அது அப்படியே பேசுங்க. இந்த அதுக்கும் இப்ப புறம்போக்க பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். முத்துக்குமரன் நல்லவர் தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் தான் இப்பதானே. நீங்க இருந்து ஓகே முத்துக்குமரன் ஓகே, நல்லவர், அது அவர் பேரை மட்டும்தான். கெடுக்கிறதா வந்திருக்காங்கிறேன். நீங்க நல்லா பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க இதுக்கு நான் விளக்கம் தரேன். நான் ஏன் இது போட்டேன்னு. இது வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், புரிஞ்சுங்களா? அது என்ன உரிமை, நான் ஒரு பப்ளிக். ம் அதே மாதிரி நான் போய் ஒருத்தர் கீழே ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறும்போது நீ வந்து சௌதர்யா பியார்னு கத்துற, அந்த மாதிரி கத்துறதுனாலதான் நான் வந்து அதை கேட்டேன். ஏன்டா அப்படி கத்தனன்னு கேட்டேன் நான். இதெல்லாம் அன்னைக்கே கேட்டாச்சு இல்ல சார். அவர் ஏதோ இல்லன்ட்டாரு, அதுக்கப்புறம் ஏதோ சொல்லி இல்லங்க, அவர் முடிச்சிட்டாங்கல்ல. இல்லன்னு சொல்ல, முத்து பியார்னு சொன்னது. இப்ப எதுக்கு இந்த மாதிரி போடுறான் போஸ்ட்? டே கல்ட்டு தாயலின்னு போடுறான், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இது தப்பு இல்லையா? அதே ப்ரோ நீங்க கேக்குறீங்களே, தப்பு இல்லையான்னு கேக்குறேன். இதுதான் ஒரு படிப்போ யாரும் ஒரு இதை தப்பு சொல்லி. இல்லைன்னு சொல்லல அது ப்ரோ. இல்ல முத்துக்குமரன் இல்ல, ஆர்மி இப்ப ஹெட்ங்கிற பேர்ல வந்து போடுறாங்க. அவர் பண்றதுக்கு யாரும் இங்க சப்போர்ட் பண்ணல, அது முதலாவது. சரியா? இங்க இப்ப அவர் பண்றதுக்காக நானோ இல்லாட்டி யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அது அவர் ஒரு இண்டிவிஜுவல். அவர் ஏதாச்சும் தப்பா பண்ணாருன்னா அதுக்கான பலனை அவர் தான் அனுபவிக்கணும். இப்ப அவர் பண்ற தப்ப நீங்க முத்துக்குமரன் போய் சொல்ல போறீங்கன்னா அதுக்கு இங்க யாரும் குறுக்கால வந்து இருக்க போறது இல்லை. ஏன்னா அவரை பேக் பண்ணிட்டு யாரும் இருக்க முடியாது. அவர் பண்றது தப்புன்னு தெரிஞ்சு அவருக்காக சப்போர்ட்டா யாருமே வர மாட்டாங்க. ஓகே, நீங்க சொல்றது ஓகே, நாங்க அதை என்ன ஏத்துக்கிறோம். சொல்ல வரோம்னா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பொதுவா முத்துக்குமரன் ஃபேண்டமே இப்படி தாண்டற மாதிரியான பேச்சுக்கள் வந்துட வேணாம். பிரச்சனை ஆகும். நீங்க கேட்டீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த புறம்போக்கு ஒரு நிமிஷம் சார்,
முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல இந்த புறம்போக்கு வந்து பேசிட்டு இருக்கான்னு தான் நான் சொல்லிட்டு இல்ல இருக்கேன். அது சார், தப்பா இப்ப சரியான்னு இல்ல சொல்லுங்க. சார், இப்ப நான் கூட சொல்றேன். இப்ப நான் கூட நாளைக்கு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு சௌந்தர்யா ஆர்மி ஹெட்னு என்னால கூட வச்சுக்க முடியும். அது ஒரு பிரச்சனையே இல்ல ஒரு இங்க. நிமிஷங்க, ஒரு நிமிஷம். இவன் 106 நாள், ஒரு நிமிஷங்க. இவன் 106 நாள் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல ஏதோ போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பத்தி நம்ம ஏதாவது பேசணுமா? இப்ப என்ன பத்தி போடும்போது தான் நான் வரேன். அதை இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்ணுங்க சார். அது இப்ப உங்களுக்கும் அவருக்குமான சார் இண்டிவிஜுவலா இண்டிவிஜுவல் தான் சார் பிரச்சனை. ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஏன் வரீங்க உதயா? நீங்க ஏன் வரீங்க? ஸ்பேஸ்ல முத்துக்குமரன் ஆர்மி பப்ளிக்கா ஹெட்டுங்கிற இருந்துகிட்டு பேர்ல அந்த புறம்போக்கு பண்ணிட்டு முத்துக்குமரன் இருக்கான் தான் முத்துக்குமரன் நான் இப்படி சொல்றேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இருந்தா வருவாங்க புறம்போக்கு உதயா சார். உதயா ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. உதயா ஒரு நிமிஷம். நான் உங்களை ஏதாவது மரியாதை எல்லாம் பேசுறேன்னா அந்த புறம்போக்க போய் கேளுங்கிற நானு. நான் ஏன் சார் கேட்கணும்? நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே சார். அப்புறம் ஏன் இங்க வந்து பேசுறீங்கிற? அப்புறம் எதுக்கு இங்க வந்து நீங்க பேசுறீங்க? பப்ளிக்ல போட்டுக்கிட்டு முத்துக்குமரன் ஃபேண்டம் இப்படித்தான், அவர் ஹெட் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. அப்படி இல்ல. அவனும் பப்ளிக்ல தாங்க போடுறான். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல போடுறான். அவன் பேர்ல போட்டு புறம்போக்கு புள்ளங்கிற பேர்ல போட்டுங்க. நான் சார் கேட்க ஒரே மாட்டேங்க. நிமிஷம் முத்துக்குமரன் நில்லுங்க நான் கேட்க சார். மாட்டேங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல அதுக்கு போடுறான். ஒரே நிமிஷம் நில்லுங்க. அதை கேளுங்க போய். அவன் இவங்களுக்கு வந்து ஏன்டா நான் எப்படி பண்றேன்னு கேளுங்க உதயா அவனை ப்ரோ போய். உங்களை யாரையுமே இங்க மென்ஷன் பண்ணலங்கிறது நீங்க பாத்துட்டு தான் இருந்தீங்க. அதுதான் சொல்றேன். உங்களை ஏன்டா பத்தி நான் எப்படி ஏதாவது ஒரு போடுறேன்னு அவனை விஷயம் போய் பேசியிருந்தா கேளுங்க நீங்க நானு. என்ன கேளுங்க. ஏன் கேக்குறீங்க? போட்டது அவங்க. அதுதான் சார் இல்ல ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குதுங்க. சார் யாரு? கிங் ஸ்டீவ், நீங்க வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்க வந்து டைட்டில்ல வந்து லைக் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போடாம அவங்கள வந்து டேக் பண்ணி போட்டிருக்கணும். டேக் பண்ணா அவங்களோட ஐடி வந்து எஸ்எஸ்வி ரெமோ. அதை டேக் பண்ணி போட்டா எஸ்எஸ்வி ரெமோ புழக்கப்பட்டாருன்னு போட்டா நாங்க யாரும் வரப்போறது இல்ல. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட். இல்லங்க, முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல தான் அவர் பண்ண. ஐடியில விட்டுருங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல அவர் இருக்காரு. அவரை போய் கேளுங்க சார். அவர் அந்த பேர்ல இருக்காரு. அந்த பேர்ல தான் நான் சார் பேசுவேன். இதே மாதிரி இப்ப நானும் புரியுதுங்களா? நாளைக்கு நானும் நாளைக்கு சௌந்தர்யா ஆர்மி ஹெட்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு தப்பு பண்ணா அதுக்காக என்ன பண்ண அவர் சௌந்தர்யா ஒரு ஃபேன்ஸ் நிமிஷம் என்ன நீங்க பண்ணுவாங்க? பண்ணுங்க பண்ண சார். அது முடியாது பிரச்சனையா சார். ஆகட்டும், அப்புறம் இல்ல இல்ல பாத்துக்கலாம் சார். இப்ப இந்த முத்துக்குமரன் மாதிரி ஆர்மி ஹெட்டுங்கிற வார்த்தைகளை விட பேர்ல அவர் மாட்டேங்க நாங்க. பேசியிருக்காரு, போட்டிருக்காருங்க. அது நீங்க என்கிட்ட காட்டுங்க. ப்ரூஃப் இருக்கு. இல்ல உதயா, அதுக்கு எனக்கு இல்ல ப்ரூஃப் சார், இருக்கு. இல்ல நான் என்ன நீங்களும் சொல்றேன்னா, பாத்துருக்கீங்க. ஒரு இல்ல நிமிஷம் இல்ல உதயா. நான் சொல்றது உதயா ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. அவர் ஆர்மி ஹெட்டுங்க, முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல அந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. அதனால அப்படி அந்த தலைப்புல தான் நான் பேசுவேன். சரிங்களா? அந்த தலைப்புல தான் நான் பேசுவேன். அந்த புறம்போக்கு நாய் அப்படிதான் போட்டிருக்கான். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் புழக்கப்பட்டாருன்னா நான் போடுவேன். அந்த புறம்போக்கை எடுக்க சொல்லுங்க. அந்த புறம்போக்கை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்ப நான் எடுக்கிறேன். சரிங்களா? அப்ப அதை கேட்க சொல்லுங்க. அந்த புறம்போக்கு நாயை எடுக்க சொல்லுங்க. சார் அவன் நான் என்ன வார்த்தை சொல்றேன், இல்ல போட்டிருக்கான்னு சார், பாருங்க. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது சார் ஒரு நிமிஷம் உதயா, நீங்க என்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாதுங்க. அந்த நாயை எடுக்க நீங்க சொல்லுங்க. இப்படியே அந்த புறம்போக்கு நாயை நீங்க எடுக்க இப்படியே சொல்லுங்க தான் அவரு. பேசுவீங்கன்னா நீங்களும் இப்ப வார்த்தை விட்டீங்க. சரியா? இது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ். இது வந்து யூடியூப் இல்ல. இது வரும் பப்ளிக் ஸ்பேஸ் பப்ளிக் தான். அவனும் ஸ்பேஸ், பப்ளிக் ஸ்பேஸ்ல பப்ளிக்கான தாங்க ஒரு போட்டிருக்கான். இடம். சரியா? உதயா, சாரி ஃபார் தட். ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். அவன் வந்து பப்ளிக் ஸ்பேஸ்ல போட்டிருக்கான். அதை தான் நான் இங்க பொழந்துட்டு இருக்கிறேன். அதை இண்டிவிஜுவலா முத்துக்குமரன் போலங்க ஆர்மி சார். நீங்க ஹெட்டுங்கிற பேர்ல பொழங்க, போட்டிருக்கான். இண்டிவிஜுவலா போலங்க சார். சார் ஒரு நிமிஷம், நான் இண்டிவிஜுவலா போட மாட்டேன் சார். அவன் போட்டிருக்கான் சார். அதனாலதான் சார் அப்படி பேசுறேன் நானு. சரிங்களா? அவன் அப்படி அந்த பேர்ல தான் வந்திருக்கான். அந்த பேர்ல தான் நான் பேச முடியும். அவன் அந்த பேர்ல போட்டிருக்கான். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சார் டீச்சர் ஒரு நிமிஷம் இல்லைங்க. இந்த உதயா ப்ரோக்கு வந்து அவர் என்ன சொல்ல வர என்ன சொல்றாருங்கிறத அவருக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லிடுங்க. உதயா ப்ரோ ஒரு விஷயம் கேளுங்க. உங்களை யாரையும் இதுல மென்ஷன் பண்ணல, நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களை ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்ல உங்களை பத்தியோ பேசினது எதுவுமே இங்க கிடையாது. பேசினது ஒரே ஒரு ஆளு, அவரை பத்தி மட்டும்தான். சரிங்களா? வேற யார் பத்தியும் இங்க பேச கிடையாது. அவரை பத்தி மட்டும்தான். உங்களைய கஷ்டப்படுத்துறதோ இல்ல உங்களை பத்தி நாங்களோ அது பேச கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்க. ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது வார்த்தையை எப்படி யூஸ் பண்றங்கிறது அந்த டெக்கரமா நீங்க தான் சொன்னீங்க போன ஸ்பேஸ்ல. அது நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா மத்தவங்களும் கடைப்பிடிப்பாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு நீங்க நீங்க ப்ரோ இல்ல 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 இந்த இப்ப வார்த்தை சொல்றேன். இப்ப நான் நீங்க ஒரு தான் ஸ்பேஸ் சொன்னீங்க. போடும்போது நீங்க இருங்க. ஒரு நிமிஷங்க ஒண்ணு உதயா, ப்ரோ, ஒரே ஒண்ணு நிமிஷம். இல்ல சார். இப்ப நான் ஒரு ஒண்ணு சொல்றேன். நிமிஷம், இப்ப ஒரு நீங்க தான் நிமிஷம். சொன்னீங்க, நீங்க கடைபிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல. ஆமா அவன் தான் கடைபிடிக்கல. அது அவன்கிட்ட தான் அதுதான் கேட்கணும். அதுதான் சொல்றேன் உங்கள்கிட்ட. நீங்க அதுதான் நீங்க போய் அதைத்தான் கேளுங்க. நானும் அவனுக்கும் சொல்றேன். நாங்களும் முத்துக்குமரன் சேர ஃபேன் தானே மாட்டோம். உதயா? நீங்க அவரும் வந்து நாங்களும் என்னைய ஒன்னா வந்து சேர ஒரு நிமிஷம் இருங்க. மாட்டோம். அசார், ஒரு எங்களை நிமிஷம் வந்து இருங்க. இந்த மிரட்டாதீங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அசார் ஒரு நிமிஷம் இருங்க. அசார் ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. உதயா, முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல அவன் தான் தலை போட்டிருக்கான். அந்த அந்த புறம்போக்கு தான் போட்டிருக்கான். நான் இன்னும் கெட்ட வார்த்தை பேசுவேன். அந்த புறம்போக்கு தான் போட்டிருக்கான். அவனை போய் கேளுங்கிறேன். என்ன ஏன் கேக்குறீங்க? போட்டது அவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க. புரியுதுங்களா? அந்த புறம்போக்க போய் கேளுங்கிறேன் நானு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க.
ஹலோ ப்ரோ, நான் பேசலாங்களா? இப்ப ஆக்சுவலி சொல்லுங்க. என்னன்னா, இது வந்து இப்ப நீங்க அவரை அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், யாராவது நாங்க இப்ப முத்துக்குமரன் ஃபேன்ஸா வந்து கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி நான் அன்னைக்கு அடிச்சப்ப நீங்களாம் வந்து கேட்டீங்கல்ல, அப்ப அவங்க வந்து உங்க ஃபேண்டம்ல ஒருத்தவங்க தானே, அதனால தானே வந்து கேட்டீங்கன்னு கேட்கலாம். பட் இது வந்து என்னன்னா, இது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம். ஏதோ ஒரு மாத்தி மாத்தி யூடியூப்ல லைவ்ல ஏதோ பேசினதுல மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க வந்து அவரை மட்டும்தான், இப்ப நீங்க அவரு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இது நீங்க வந்து அவர் இப்ப ஏதாவது இது பண்ணாரா, மீன்ஸ் ஏதாவது ட்வீட் பண்ணி பண்ணாரா? சார் ஒரு நிமிஷம். இல்ல டி ஒரே நிமிஷம். அவர் என்ன பேர்ல அவர் பண்றாரு? அதுதான் இப்ப நான் என் டீன்ற பேருக்கு பதிலா இப்ப நான் வந்து வேற ஏதாவது பேர் சார் வச்சா ஒரு நிமிஷங்க. அவர்கிட்ட தான் நீங்க முத்துக்குமரன் ஃபேன் தானே? நீங்க டி நான் முத்துக்குமரன் ஃபேன் தானே? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் அந்த புறம்போக்கு பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் கேளுங்கங்கிறேன். அதுதான் ப்ரோ. என்கிட்ட கேட்காதீங்க. இப்ப அவன் எந்த ஹெட்ல பண்றானோ இப்- அதுதான் நான் கேட்க முடியும். இப்ப அதுதான் நான் ஒரு பண்ணிட்டு நிமிஷம் ப்ரோ. இருக்கேன். என்னன்னா, இப்ப நம்ம ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன். நான் என் பேர் மட்டும் நான் இந்த இந்த கட்சி உள்ள பேரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணாலும் நீங்க போயிட்டு கட்சியோட ஓனர்கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா அவங்க என்ன என் கட்சியில அடிப்படை உறுப்பினரே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ இந்த ஃபேண்டம் நம்ம கிரியேட் பண்ணதுதான். இங்க அவரை வந்து இங்க யார ஒரு ரெகக்னைஸ்டு ஹெட் இல்ல முத்துக்குமரன் வந்து சார் ஒரு நிமிஷம் இவர் சார். தான் என்னோட ஃபேண்டமோட ஹெட் இல்ல என்னோட ரசிகர் மன்றத்தோட ஹெட்னு அவரும் சொல்லல. இல்ல அந்த ஜெண்டர் அப்ப அவன் ஃப்ராடு தானே? இல்ல அப்ப அவன் ஃப்ராடு தானே? அப்போ ஃப்ராட் முத்துக்குமரன் இல்லையான்றது ஆர்மி ஹெட்னு போட்டவன் ஃப்ராடு தானே? அப்போ ஃப்ராட் இல்லையான்றது நீங்களும் அவங்களும் அவன் மாத்தி ஃப்ராடு மாத்தி தானேங்க? வச்சுக்க அப்போ அக்யூசிஷன்ஸ். ஓகேங்களா? அவரு இப்ப நீங்களாகட்டும் சரி அவராகட்டும் சரி இது உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பர்சனல் இஷ்யூஸ்ல வர பிரச்சனைகள் இது. சரிங்களா? இதுல பிக் பாஸ் ஃபேண்டம் ஃபைட்டை நீங்க இழுத்து விடுற மாதிரி இருக்கு இதுல. இப்ப அவர் வந்து உங்க மேல ஒரு அக்யூசியேஷன் வச்சாருன்னா நீங்க அந்த அக்யூசியேஷனுக்கு எய்தர் பை யூடியூப்லயோ இல்ல வந்து நீங்க ஸ்பேஸ்லயோ டைரக்டா அவர் நேம் ஐடியை மென்ஷன் பண்ணி ட்வீட் பண்ணீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க இப்படி பண்றது என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஃபேண்டம்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கு. அதுவும் பாருங்க உங்க கோஹோஸ்ட் என்ன வச்சிருக்காரு. ஸோ இப்போ எப்படி வரும்னா சௌந்தர்யா பிஆர் அப்படின்னா இவங்க சௌந்தர்யா ஃபேண்டம் வந்து முத்துக்குமரன் ஃபேண்டமா அடிச்சிருக்காங்க அப்படின்னா திருப்பி இங்க இருந்து அங்க போய் மாத்தி மாத்தி இல்ல அசார் உங்க பேரை இதுக்கு மட்டும் அசார்னு பேரை மாத்திடுவாங்க. ஒரே நிமிஷம். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் அந்த கமெண்ட் அவர் போட்டிருக்காரு. இல்லாட்டி அதுதான் அவர் ப்ரோ. ரெண்டு இப்ப ஹெட்ல யாரும் அவர் போட்டிருக்க வேண்டாம். ரெக்கக்னைஸ்ட் அவர் புரியுதுங்களா? தான் வந்து முத்துக்குமரன் ஆர்மி. அந்த புறம்போக்க இல்ல போய் நாங்க கேளுங்கிறேன். அந்த யாருமே கேட்க புறம்போக்க வேண்டிய போய் அவசியம் கேளுங்க. இல்ல. டே கலட்டு தாயிலின்னு போட்டிருக்கேடா. நீ முத்துக்குமரன் பேரை வச்சு ஏன்டா அவர் பேரை இல்ல ப்ரோ, கெடுக்கிறேன்னு அவனை இது போய் கேளுங்க யாருமே சார். கேட்க வேண்டியது அவனை அவசியம் இல்ல. போய் கேளுங்க என்னன்னா இப்ப அவர் வந்து ரெக்கக்னைஸ்ட் மெம்பர் சார். அப்ப கிடையாது. கேட்க வேண்டியது இல்லைன்னா விட்டுருங்க சார். ஒரு நிமிஷம். இல்ல கேட்க வேண்டியது இல்லைன்னா விட்டுருங்க சார். கேட்க வேண்டியதெல்லாம் விட்டுருங்க. நான் பேசிக்கிறேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் பேசிக்கிறேன் சார். கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா விட்டுருங்க. அந்த புறம்போக்கு முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல தான் இந்த கமெண்ட்டை போட்டிருக்கான். அதுதான் நான் கேட்பேன். சரிங்களா? அவன் அவன் பர்சனல் பேர்ல வரட்டும். நான் பர்சனலா கேட்கறேன். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அவன் வந்ததுனாலதான் நான் இந்த சார் கேள்வி கேட்கறேங்க. அந்த புறம்போக்கை எடுக்க சொல்லுங்க. அந்த புறம்போக்கை நிறுத்த சொல்லுங்க. அந்த புறம்போக்கு அந்த பேரை எடுத்துட்டு அப்புறம் வர சொல்லுங்க. இல்ல புரியுதுங்களா? என்னோட போட்டோவும் என்னோட டிபியும் மாத்துறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அதை பயந்து மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரையும் போய் சீண்ட கிடையாது. அதுக்கு உண்டான வேலையும் நான் பண்ணது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நீங்க தான் இதை பண்ணீங்க. அதனால இது கேட்கதான் பாருங்க, படும். நீங்களே புரியுதுங்களா? சொல்றதுதான் இல்ல இப்ப இல்ல பிரச்சனை. இதுதான் இதுல தப்புன்றேன். நீங்கன்னு இல்ல சொல்லி இதே நீங்களே நான் இதே சொல்லாதீங்க. ஒரே நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறேன். உங்களுக்கு நான் மரியாதை தரேன். நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இது வந்து ஃபேனுக்கான ஃபைட் கிடையாது. இது தனித்துவமான ஃபைட்டு தான். உங்களை யாரையும் இதுல இழுக்கல. நான் திருப்பி சொல்றேன். நீங்க கேட்டீங்கன்னா இந்த ரெக்கார்ட் பேசவே நீங்க வந்து ஆஃப்லைன்ல ரெக்கார்ட் பண்றது யூடியூப்ல போட்டிருக்கீங்க. அதனால எவ்வளவு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? என்னது ஒரு ட்விட்டர் எடுத்து காட்டுங்க. யாரு ஒருத்தர் ப்ரோ தப்பா பேசினது போட்டிருக்கா? இருங்க ப்ரோ. யாரு சிம்பிள் போட்டுக்க. ப்ரோ. போட்டிருக்கா? இப்ப இதே ஹெட்டிங்ல வந்து கேங்கு பேசுனீங்க ஹெட்டிங்ல வந்து 2 நாள் அவர் முன்னாடி. பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, கீரி பிள்ளை இல்ல எஸ்எஸ்சி அமௌண்ட் ஒரு இருக்கு நிமிஷம் இல்லைங்களா? இருங்க. அவர் அது பேசுறாருங்க. போட்டீங்கன்னா இங்க யாருமே வந்து கேட்கவே போறது. நீங்க எவ்வளவு நாள் போட்டு அடிங்க. ஏன்னா சார் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். உங்க நியாயம் எனக்கு புரியுதுங்க. அந்த புறம்போக்கு வந்து முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல பண்றாரு. அவரோட பர்சனல் புறம்போக்கு புல்லான்னு அவர் போட்டுட்டுங்க. யாரும் அதை கேட்க சார், ஒரு மாட்டாங்க. நிமிஷம் சார், ஒரு புரியுதுங்களா? நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் அவரு சார், முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல சார், பண்றாரு. சார், ஒரு நிமிஷம் நான் சார். அப்படிதான் கேட்பேன். சார், இருங்க. நான் சௌந்தர்யா ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப நீங்க ஒருத்தர் அடிக்கணும்னு சொல்லி போட்டுதான் இப்ப இந்த ஒரு ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. மேல இருக்க அந்த முத்துக்குமார் ஆர்மி ஹேட்ன்ற அழிச்சிட்டு அந்த ஐடியை டேக் பண்ணி நீங்க அடிங்க. யாருமே உங்களை கேட்க சார் போறதுல அந்த ஐடி அதுக்கு மேல இருக்குது போடுங்க சார். இல்ல அந்த ஐடியிலே அவர் பேரு இல்ல ப்ரோ, முத்துக்குமரன் அவர் ஆர்மி ஐடி ஹெட்னு வந்து தான் பேரை போட்டிருக்காரு. நேம்ன்றது நம்ம முத்துக்குமரன் வைக்கிறது ப்ரோ. ஆர்மி ஹெட்னு அவர் இல்ல ப்ரோ, எஸ்எஸ்வி ரெமோன் எஸ்எஸ்வி வைங்க. ரெமோன் இருக்குல்ல, அதை டேக் இல்லையா பண்ணுங்க. கீரி பிள்ளைன்னு சார், அவர் பேரை நீங்க போடுங்க. பண்ற கீரி பிள்ளைன்னு தானே அவர் ஆமா இல்ல அழைக்கப்படுறாரு. சார், அதே மாதிரி போட்டுங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் யாருமே கேட்க ஒரு மாட்டாங்க நிமிஷம் உங்களை. ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் சார். இப்ப நீங்க பண்றதுனால இப்ப ஒண்ணுமே முடிஞ்சு போன பிரச்சனை மறுபடியும் நீங்க ஏதோ பெருசாக்குற மாதிரி தெரியுது.
ஒரு நிமிஷம் சார். வினீத் ஒரே நிமிஷம் இருங்க. அவன் வந்து டே கல்ட்டு தாயலி சார் எல்லாரும் ஏன்டா நீங்க இப்படி சொல்ற உட்காரி வைக்கிறேன்னு இப்ப போட்டிருக்கான். நீங்க அவன் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல தான் போடுறான். அதனால அந்த ஹெட்ல தான் நான் போடுவேன். சரிங்களா? அது யார் வேணா என்ன வேணா எடுத்துக்கிட்டுங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்னு போட்டுட்டு என்ன வந்து இந்த மாதிரி கேவலமா பேசியிருக்கான். அந்த புறம்போக்க போய் கேளுங்கிறேன் நான். என்கிட்ட ஏன் கேக்குறீங்க எல்லாரும்? அந்த புறம்போக்க போய் கேளுங்க. அவன் ஏன் போட்டான் அப்படின்னு கேளுங்க. சார் நீங்க ஹோஸ்ட்ல இருக்கிறீங்க, அவரை பிளாக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல அப்படிதான் போட்டிருக்காரு. ஸோ நீங்க ஹோஸ்ட்ல இருக்கும்போது பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அவரால் வர முடியாது உள்ள. ஹோஸ்டும் கோஹோஸ்டும் அவரை அன்பிளாக் பண்ணீங்கன்னா அவர் மேபி வந்து அதை முடிச்சிடலாம். இதை வளர்த்துக்கிட்டே போய் இல்லாட்டி பர்சனலா கால் பண்ணி முடிச்சிங்கனாலும் முடிஞ்சிரும். இது எதுக்கு ஒரு அந்த ஸ்பேஸ்? புறம்போக்கு அதை டெலீட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. டெலீட் பண்ணி ஐயோ, நான் அந்த அன்லாக் பொறுமக்கள் பண்றேன். அந்த நாய் இப்படியே அந்த அந்த பேசினா புறம்போக்கு பொறுமக்கள் நாயை பேசிட்டே இருக்கலாம் யாரும் சார். க்ளோஸ் பண்ணி யாரும் விட்டுருக்கான். யாரும் அதை வர வந்து சொல்ல டெலீட் முடியாது பண்ண அவரை. சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அவரை ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம். அந்த புறம்போக்கு நாய்க்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதை பண்ணுவான் அந்த வேலையை. சார் இப்ப அந்த ரெண்டு இப்ப புறம்போக்கு நீங்க நாய் அதை என்ன பண்ணலாம். பண்றீங்கன்னு டெலீட் தெரியல பண்ண சொல்லுங்க. சார். இப்ப இல்ல அவனுக்கு இல்ல பிரச்சனை கேவலமான வார்த்தைகளை பண்றதுக்காக சார், இதை ஒன்னே ஒண்ணு பண்ணலாம் சார். சொல்றேன் சார். அவ்வளவு இருங்க கேவலமான இருங்க, வார்த்தைகளை போட்டுட்டு ப்ரோ இருக்கிறான். ஒண்ணு சொல்றேன் சார். பாதிக்கப்பட்டது வந்து நல்ல ஒரு உதய ப்ரோ, நீங்க பேசுறது எனக்கு புரியுது. பாதிக்கப்பட்டது அவர்னால அவரோட ஒரு ஓகே, விருப்பம் தான் இல்ல இது. இல்ல சவுண்ட் புரிஞ்சுதுங்களா? பிளேயர், நான் விருப்பம் சொல்றேன். தான். இப்ப இது வந்து கேளுங்களேன். எந்த இப்ப இங்க முத்துக்குமர சொல்யூஷன் பையன் சண்டை வேணும் வர மாதிரி சரியா? இருக்குல்ல. இல்ல சார், இப்ப இங்க சொல்யூஷன் வேணும். இப்ப அவரால இந்த ஸ்பேஸுக்கு வர முடியாது, பிளாக்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு கருத்து சொல்ல முடியாது இங்க. அப்ப இந்த ஸ்பேஸ் என்னத்துக்கான காரணம்? அவர் இப்படிப்பட்டவர் நீங்க சொல்றதுக்காக விருப்பப்படுறீங்கன்னா ஓகே, அது அவருடைய பேரை போட்டு இவர் தான் அவரை பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்னு அவரை பத்தி மட்டுமே பேசுங்க. நாங்க யாருமே இங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டோம். இது முத்துக்குமரன் ஆர்மி ஹெட், அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசாதீங்க. அது மட்டும்தான். சார் ஒரு நிமிஷம் சார். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல தான் அவர் பண்றாரு. அந்த பேர்ல தான் நான் பேசுவேன். அதான் நான் சொல்லிட்டேன். அந்த நான் அந்த ஐடியா டேக் பண்ணி போடுங்க சார். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் பேர் எடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோ உதய பேசுவோம். ப்ரோ, நீங்க ஒரு முத்துக்குமரன் ஹெல்ப் ஆர்மி பண்ணுங்க. ஹெட்டுங்கிற பேர்ல அவர் பண்றாரு. இத வந்துட்டாரு பாருங்க, இவரு தான் கரெக்ட். ப்ரோ நீங்க ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. நீங்க இவர்கிட்ட சொன்னா அவர் செய்வாருன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாம இப்போ ஆதி போன பிரச்சனை இது ஊதுற மாதிரி இருக்கு. ஹலோ, அவன் தாங்க நேத்துக்கு இன்னைக்கு போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். நேத்துக்கு இன்னைக்கு அவன் தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். சார் எடுத்துடுங்களேன், அவர் பேசட்டும். இல்ல டிசி சார், முத்துக்குமார் ஆர்மி ஒரு ஹெட் நிமிஷம். பக்கத்துல வந்து ஒரு- கீரி ஒரு- பில்லுன்னு இருக்கு. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. அவர் அந்த ப்ரோ நீங்க பேசுங்க. நீங்க பேசி அவரை கூப்பிட்டு நீங்க பதில் நீங்களே பேசி நீங்களே ஃபினிஷ் பண்ணுங்க. அதை டெலீட் பண்ண சொல்லுங்க. நீங்க கரெக்டா பண்ணுவீங்கிறது தான் இப்ப நீங்க பேசுங்க. யாரும் இங்க இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. ஆனா கரெக்டா எது நியாயங்கிறது பார்த்துட்டு பேசுங்க. என்னதுங்க சொல்றீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல, அவர் பேசுனது, அவர் கமெண்ட் போட்டிருக்காராமா அவருக்கு. சரிங்களா? வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்களாமா. சரி, அதுதான் இப்ப பிரச்சனை. சவுண்ட் பிஆர் அவருக்கு பிரச்சனையே தெரியல. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன தெரியும்? பிரச்சனை தெரியாதவர்கிட்ட நீங்க முடிச்சு வைங்கிறீங்க. இல்ல அவரு அதாவது அவர் சேகுவராக ஏங்க, தெரியாம அவரு சேகுவேர் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு வந்து பிரச்சனை தெரியாதவர்கிட்ட போய் அவரை இழுத்து அவரை விட்டு போய் பாத்துட்டு வர சொல்லுங்க. பாத்துட்டு வந்து பேசுங்க. அதான் பிரச்சனை தெரியாதவங்கள்ட்ட போய் அதை பத்தி பேசினா அது தேவையில்லாம பதில் சொல்லி டைம் வேஸ்ட் ஆகும். பிரச்சனை தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இங்க பேசல முத்துக்குமார் ஹெட் ஆர்மின்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா அவர் பேர் அப்படித்தான் வச்சிருக்காரு. அதனாலதான் போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா முத்துக்குமரனை பத்தி யாருமே இங்க தப்பா பேசல. சரியா? முத்துக்குமரனை பத்தியோ முத்துக்குமரன் அந்த கேம் விளையாண்டதை பத்தியோ பேசுறது இல்ல. முத்துக்குமரன் பேரை கெடுக்கிறதுக்கு ஆனா வந்து ஆமா, இப்போ என் பேரு டிடிகே தமிழ் இருக்கு அப்படிங்கறதுனால இன்னொருத்த வந்து என் பேரை வச்சுட்டு வந்தேன்னா நான் கேட்பேன். அதே மாதிரி முத்துக்குமரன் பேரை கெடுக்கிற மாதிரி முத்துக்குமரன் தான் கேட்கணும். அதை விட்டுட்டு அது அவர் பேசினாருன்னா பதில் பேசும்போது அவர் பேர் இதான் அப்படின்னு சொல்லிதான் நாங்க போடுவோம். சரியா? அதனால நீங்க யாரும் கோச்சுக்காம நீங்க போங்க. நீங்க போய் முடிஞ்சா அவரை சொல்லுங்க. ஏண்டா முத்துக்குமரன் பேரை ஏன்டா கெடுக்கிற? அவர் வந்து எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. அவர் பேரை போட்டு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? நாங்க கேட்டுட்டு வந்து அப்புறம் நீங்க இங்க பதில் சொன்னீங்கன்னா சரி ரைட்டு, நாங்க போட மாட்டோம். அது கொஞ்சம் பாத்துங்க. அதான் அந்த புறம்போக்க போய் கேளுங்க. டே கரெக்ட் தாயலி அப்படின்னு போடுறான். அவனை நான் கேட்காம எப்படி விடுவேன்? சரி, நான் செருப்ப கேட்டு அடிப்பேன். நேரம் பார்த்தேன்னா அவனை நான் சொல்றேன். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க சொன்னதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பீக்கர்ஸும் சரி, முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாரும் சரி, நாங்க எல்லாருமே சேர்ந்து அதனோட குரலா நான் சொல்றேன்.
கீரி நீங்க இவர் இந்த மாதிரி போடுறது தப்பு, நீங்க இப்படி போடாதீங்க, தயவுசெய்து வந்து மரியாதை கொடுங்க, அவர் பேசுற விஷயங்களுக்கு அவர் கருத்து பிரச்சனையா இருந்தா கருத்தை மட்டும் பேசுங்க, அவர் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து திட்டாதீங்க பேசாதீங்க, அது ரொம்ப தப்பு, அவர்கிட்ட எதனா கருத்து முரண் இருந்தா கருத்து முரணை மட்டும் மேல ஸ்பீக்கர்ல வந்து பேசுங்க, அதை நீங்க பண்ணாதீங்க. நான் வந்து இப்ப இது இங்க இருக்கக்கூடிய அத்தனை முத்துக்குமரன் ஃபேன்ஸோ இல்ல முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ற ஆதரவாளர்களுடைய குரலா நான் இங்க வந்து அவரை நான் இந்த இடத்துல கண்டிக்கிறேன், அவரை நான் சொல்லிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் உங்களுக்கு என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமாச்சே ப்ரோ? நான் வரேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்டு கூட வாங்க. ஏன்னா அவர் பக்கம் நியாயம் இருக்கும், கேட்டுட்டு வாங்க சார். அவர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நீங்க வந்துட்டு நீங்க எங்க பக்கம் இருங்க, நியாயமா பேசுற மாதிரி மன்னிப்பு கேட்கற மாதிரி நாங்க கேட்கறோம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்ப அவர் நான் பக்கம் அப்படி ஒரு நான் சொல்ல நியாயத்தை மாட்டேன். கேட்டுட்டு வந்து நடுநிலைமையா நான் நீங்க அதெல்லாம் பேசுனீங்கன்னா கரெக்டா இருங்க, இருக்கும். நான் அதெல்லாம் இப்ப நான் உதயா சொல்ல ப்ரோ வந்து விரும்பல. என்ன சொன்னாருன்னா, இந்த ஹோஸ்ட் வந்து இந்த மாதிரி பேர் போட்டிருக்காரு அப்படின்னாரு. அது வந்து நாங்க பதில் சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க விஷயமே தெரியாதுங்கிறீங்க, அதனால கொஞ்சம் ஒரு நிமிஷம் தெரிஞ்சுட்டு வண்டி வந்துருங்க. இருங்க, வண்டி இருக்கேன். நான் என்ன இல்ல சொல்ல இல்ல வரேன் இல்ல முழுசா கேளுங்க, முழுசா கேளுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. இதனா அவர் பண்ணது தப்பு, ஓகேங்களா? அவர் பண்றது இந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு, இந்த அதை மாதிரி நீங்க அசிங்கமா முடிவு பேசுறாரு. பண்ணாதீங்க ப்ரோ. திருப்பி இது அவரோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறடாங்க. நீங்க வந்து இப்படி பேசுறதுனால என்னன்னா, நாங்க ஏதோ தப்பான விஷயம் பேசுற மாதிரி இருக்கும். பேசுங்க, அவர் என்ன சொல்றாரு கேளுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. முழுசா பேசுறது கேளுங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்களை அவர் பேசுறது தப்பு, அந்த மாதிரி பேசக்கூடாது, அது தப்புன்றது தான் உங்க பக்கம் தான் நின்று நான் சொல்றேன், ஓகேங்களா? ஆனா சிக்கல் என்னன்னா, நீங்க அந்த தப்பை நீங்க வந்து சரிவர நீங்க சொல்லணும். அது திரும்பவும் அதே மாதிரியே நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல நம்ம பேசியிருக்கோம். இதே சவுண்டு பிஆர் வந்திருக்காரு, பிக் டிசி விலாக் வந்திருக்காரு, வெளி கருத்து முரண் தான் இருந்ததை தவிர்த்து எந்த விதமான தனிப்பட்ட சிக்கலும் கிடையாது. அவர்கிட்ட பேசும்போதும் இது இல்லங்க சார், சேகுவாரா ஒரே நிமிஷம். நம்ம போட்டதுக்கு அப்புறம் நேத்து மத்தியானமா சாயந்தரம் நேத்து அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. இல்ல சார், அதான் சார், திரும்ப இன்னைக்கு ஒண்ணு போட்டிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன், அதான் சார், நான் ஏன் சொல்ல இதை நான் உங்கள்ட்ட சேகுவாரா, ஏன் நான் உங்கள்ட்ட இப்ப முன்னாடியே சொல்றேன் சார் ஒரு அப்படின்னா, நிமிஷங்க. ஒரே நிமிஷம் சார். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அப்படிங்கிற பேர்ல பண்றாங்க. சார் நான் அதுதான் ஏன் சார். வந்து அந்த ஒரே ப்ராப்ளம் நிமிஷம் நம்ம சார், நான் வந்து முத்துக்குமரன் கேட்கறோமா இல்லையா? சேகுவாராட்ட ஒரு விஷயம் முத்துக்குமரன் சொல்லிடுறேன் கேட்கற வரைக்கும் முன்னாடியே. நம்ம இதை பேசுவோங்க. முத்துக்குமரன் இந்த முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ன்றது எடுக்க சொல்ற வரைக்கும் நான் இதை பேசுவேங்க. இல்ல சார், நீங்க முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல அவர் பேசிட்டு இல்ல இருக்காருங்க. சார், நீங்க அது பேசுங்க. எடுக்கிற வரைக்கும் நான் இல்ல சார், நீங்க பேசுவேங்க. பேசுங்க, அது சிக்கல் இல்லை சார். ஆனா என்ன தெரியுமா சார், உங்களுக்கு நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, எனக்கு நேத்து நீங்க வந்த பிறகுதான் ஓகே நீங்க இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன், பசங்களும் சொன்னாங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த போட்டோல இருக்கிறது தான் நீங்க அப்படின்றது எல்லாமே சொன்னாங்க. நான் வந்து அதை மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்றேன், சரிங்களா? நமக்கு சிக்கலா இருந்தது கருத்து முரண்டானே தவிர்த்து மற்றபடி தனிப்பட்ட ரீதியான எந்த விதமான உங்களுக்கோ இல்ல வந்து எங்களுக்கோ எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனா நாங்க சொல்ல விரும்புறது ஒண்ணு மட்டும்தான். கேமை கடந்து பல விஷயங்கள் கடந்து இங்க யார் தப்பு பண்ணாலுமே யார் சரியா இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. அது வந்து முத்துக்குமரன் ஃபேனா இருக்கட்டும் இல்ல சௌந்தர்யா ஃபேனா இருக்கட்டும். நீங்க அப்படி விரும்புறீங்க அப்படின்னா நீங்களும் வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கவனமா பேசுனீங்க அப்படின்னா அது உங்க பக்கம் எல்லாரும் வந்து உங்க நியாயத்துக்காக நிற்பாங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒரு ஸ்பேஸ் போடுங்க, அவனை பிடிச்சி கிழிங்க. நீ இப்படி முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல ஒருத்தர் இப்படி பேசுறது தப்புடா நாயேன்னு அவனை கேளுங்க. கேட்டுட்டு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சேகுவார்ட்ட சொல்லிக்கிறேன், கிளாரிபிகேஷன் வந்து பண்ணிக்கிறேன். நேற்றுக்கு வந்து சார் பேசி முடிச்சது போனதுக்கு அப்புறம் மானமுள்ள 1000 பேர்த்திட்ட பேசலாம், மானம் இல்லாதவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரசிகன் சந்தேகம் சொன்னாரு. அதனால இவர்கிட்ட ஃபர்ஸ்டே நீங்க சேகுவார் அப்புறம் இந்த விஷயத்துல வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த கிளாரிஃபையா பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்புறம் நாங்க மானமெல்லாம் பேசுறோமா அப்படின்னு அத வந்து அதான் பிரச்சனை. இனிமே அந்த பையன் இனிமே அந்த பையன் நான் டீசெண்டாவே பேசுறேன். இப்போ அந்த பையன் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்ங்கிற பேர்ல இந்த கமெண்ட் போடக்கூடாது. அவனை செருப்ப கட்டு அடிப்பேன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தையில யூஸ் பண்ணிருக்கான். அவன் கேவலமான வார்த்தையில யூஸ் பண்ணதுனாலதான் நான் இந்த விஷயத்த பேசுறேன். அதுதான் சார், நீங்க நிச்சயமா அதெல்லாம் நீங்க எல்லாமே பேசுங்க. ஆனா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்து ரொம்ப நீங்க பேசுறதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி பேசுங்க. அவனை வார்த்தையில கவனமா இருக்க சொல்லிட்டு வாங்க சார். அவனை வார்த்தையில கவனமா இருக்கு. அதுக்குதான் சார் நான் ஃபர்ஸ்ட் புறம்போக்க மாத்த சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவரோட இப்போ நீங்க என்னைய பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நான் எப்படி பதில் சொல்லுவேனோ அப்படிதான் சொல்லுவேன். அவரோட வயசுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க டெக்கரம் இதுன்னு சொல்றீங்க, அதை ஃபாலோ பண்ற மாதிரி நடந்துதான் கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இது ஃபேன்ஸ் பிரச்சனை கிடையாது, அவர் தனிப்பட்ட பிரச்சனை. புரிஞ்சுதுங்களா? இதுல கருத்து முரண்பாடு அவரோடதுதான், நம்மளது கிடையாது. யாரு வந்து இப்போ நீங்க சொல்றீங்க ஹோஸ்டிங் கோஹோஸ்டிங், நீங்க எல்லாரும் ஸ்பீக்கர் கேக்குறீங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாரும் கை தூக்குறீங்க. கொடுக்காட்டி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இவங்களுக்கு கொடுக்கல, இது ஒரு பிரச்சனையா ஆக்கி இன்னொரு ஸ்பேஸ் போட்டு அதையும் பேசுறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, வயசு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும், நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய
நீங்க இவ்வளவு சீப்பா இவ்வளவு பிஹேவியரா இல்ல பண்ணாமா? அந்த பையன் ஒரு சொல்லுங்க. நிமிஷம் அந்த பையன் இங்க வந்து சார் ஒரு ரெக்வஸ்ட் நிமிஷம் ஒரு கொடுத்துருக்கான். நிமிஷம் சார். அந்த போஸ்ட் டெலீட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அவங்ககிட்ட. அவனை நான் ஆட் சரி பண்றேன். ஆட் பண்ண மாட்டேன்னு சரி சரி சொல்லல. ப்ரோ, உங்ககிட்ட அந்த ஏன் ரெண்டு போஸ்ட் சொன்னா அவனை டெலீட் நீங்க பண்ண கரெக்டா சொல்லுங்க. ப்ரோ பேசுவீங்கன்னு சொல்லிதான் அவன் அவர் ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து இதை நான் அனுப்புங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் சொன்னேன். பேசிக்கலாம். அவனை டெலீட் பண்ணிட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரோ பேசுறேன். இது முத்து பேண்ட்ஸும் சவுண்ட் ஏங்க பேண்ட்ஸும் ஃபைட் இல்லை. சவுண்டு பிஆர் தப்பா பண்றாங்க. நீங்க ஏங்க போட்டு சேகுவரா அவரை போட்டு திணிக்கிறீங்க? அவர் இல்ல விருப்பப்பட்டா இல்ல பேசிட்டு வாருங்க, திணிக்காதீங்க ஏங்க தயவு செஞ்சு. டிசி திணிக்கல சாரே இடிக்கு. பேசிக்குவாரு சார். அவர் சொல்றது சவுண்டு ஓகே பிஆர் தான். நீங்க கொஞ்ச நேரம் அசாரு, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. டிசி சாரும் இவரும் பேசிக்குவாங்க, கீரியும் பேசிக்குவாங்க. அதோட முடிஞ்சிடும் பிரச்சனை. நம்ம இடையில பேசி அவர்கிட்ட இன்னொருத்தரை பொய்யசனம் வச்சோம்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகும்னா அவருடைய ஒரு வார்த்தை பிரதிகம் வேற மாதிரி இருக்கும். அதனால அது விட்டுருங்க. ஒரு ரெண்டு பேர் சேகுவரா பேசிக்கிட்டாங்கன்னா ஒரே வேலை நிமிஷம். முடிஞ்சு. சேகுவரா கீழே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். அந்த பையன் வந்திருக்காருன்னு அவருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. முத்துக்குமரன் ஆர்மி ஹேட்டுங்கிற பேர்ல அந்த கமெண்ட் இதை போட்டிருக்காரு, போஸ்ட்டை போட்டிருக்காரு, ட்வீட் போட்டிருக்காரு. அதை டெலிட் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் ஆட் பண்றேன் அவரு. அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை, அது உங்க பிரச்சனை, நீங்க பேசுறீங்க. நிச்சயமா அதை எல்லாமே நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். நீங்க நிச்சயமா பேசுங்க. ஆனா சிக்கல் வந்து என்னன்னா, ஓகே அவர் ஒரு விஷயம் பண்றாரு, திரும்ப அதே விஷயத்தை நம்மளும் பண்ணா அது தப்பா போயிடும். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நிச்சயமா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல டெலிட் பண்ணிட்டு வாங்க, உங்ககிட்ட நான் பேசுறேன், உங்களுக்கு என்ன சிக்கல், என்கிட்ட டைரக்டா பேசுங்கன்னு சொல்றீங்களா? இது எல்லாமே எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா உங்க பக்கம் நியாயம் இருந்தா உங்க பக்கம் தான் எல்லாரும் நிப்பாங்க. சோ அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் ஸ்பீக்கர் வாங்கி வந்தேன். நிச்சயமா நீங்க பேசுங்க. நன்றி ப்ரோ, நன்றி நன்றி. அதான் சிம்பிள். இல்ல நீங்க அவர்கிட்ட பேசுவாங்க, அவர் டெலிட் பண்ணிட்டு வர சொல்லுங்க, வந்து அவரை சாரி கேட்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லுங்க. ப்ரோ அவர் முதல்ல வந்து டெலிட் மேல பண்ண வந்து சொல்லுங்க. பேசுறோம் ப்ரோ. முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல போட்டிருக்காரு அதுல. ஓகே சார். அதே மாதிரி தான் இன்னொன்னு என்னன்னா, இப்ப அவர் தனிப்பட்ட பிரச்சனையை தனிப்பட்ட மாதிரியே டீல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கும் இப்ப என்ன சொல்றது, முத்துக்குமரன் ஆர்மின்னு சார் ஒரு நிமிஷம் உதயா, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேர்ல அவர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காருங்க. நான் முத்துக்குமரன் அதை டேக் பண்றேன், அது வேற விஷயம். நான் என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன், அது வீடியோ எடுத்துட்டேன், புரியுதுங்களா? அது பிரச்சனை இல்லை. அதை நான் முத்துக்குமரன் எப்படி அனுப்புறது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? அதை டெலீட் பண்ணிட்டு வர சொல்லுங்க, அவர்கிட்ட நம்ம பஞ்சாயத்து பேசிக்கலாம் வாங்க. ஓகே சார், அதை நீங்க பேசிக் கொடுங்க சார். ஏன்னா அதுல உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியுது. ஸோ அதை நீங்க 2 பேரும் பேசி தீர்த்து கொள்ளுங்க. மற்றபடி ஃபேண்டமா இதை மெயின்டைன் பண்ணாம நான் இங்க ஃபேண்டமே கிடையாதுங்க. சவுண்ட் பிஆர்ன்றவர் வந்து அவர் அசார். அவர் அந்த இதுலதான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு. நான் அவரை மாத்த முடியாது, அவர் பேரை நான் மாத்த முடியாது. நான் என்னோட பேரை நான் சவுண்ட் பிஆர்லாம் எங்கேயும் இல்லை, புரியுதுங்களா? நீங்க சொல்ற நான் சவுண்ட் பிஆர் வச்சா இந்த ஃபேண்டம்குள்ள சண்டைன்னு சொல்லிக்கலாம். நான் என்னோட இண்டிவிஜுவல் பேர்ல தான் வந்திருக்கேன், டிசி விலாங்கிற பேர்ல தான் வந்திருக்கேன். நானும் என்னோட இண்டிவிஜுவல் பேர்ல தான் வந்திருக்கேன். அதனால வந்து நான் மாத்த மாட்டேன், அது என்னோட உரிமை. அதனால வந்து என் இஷ்டம் தான். என் டிபி அசார் ஒரு நிமிஷம். இல்ல அசார், இந்த டாபிக் பேசும்போது நம்ம நீங்க அசார்ங்கிற பேர்ல வரதான் கரெக்ட். இல்ல சார், இது கூட பிரச்சனை இல்லை சார். இது இப்ப தனிப்பட்ட ரீதியில நீங்க டீல் பண்ணிக்கும் போது அது பேர் வைக்கிறது அது யாரோட உரிமையாவும் இருக்கலாம். அவர் சவுண்ட் பேர் வச்சிருக்கிறதுக்காக இவர் சவுண்ட் பேர் ஆயிட மாட்டார்ல. ஸோ அது பிரச்சனை. எங்களுக்கு என்னன்னா இது தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கா, இப்ப கீரிப்புள்ளைன்றவருக்கும் டிசி விலாகர் என்றவருக்குமான பிரச்சனையா இருக்கணுமே தவிர ஒரு முத்துக்குமரன் ஃபேண்டம் டிசி விலாகரை இப்படி பண்ணிருச்சு அந்த பேர் வரக்கூடாதுன்றதான் எங்களுடைய கருத்து. சார் ஒரு நிமிஷம் உதயா, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அவர் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் எந்த பதவியா நீங்க யாராவது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் கொடுத்தீங்களா? அந்த பேர்ல கமெண்ட் போட்டுட்டு இருக்காரு, அதனாலதான் அந்த பேர்ல வரேன் நான். அந்த பேர் அந்த முத்துக்குமரன் ஆர்மி ஹெட்டுங்கிற பேரை எடுத்துட்டு அவர் போட சொல்லுங்க. உதயா நீங்க பயப்படுற மாதிரி நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஒரு எச்சரிக்கை என்ற பேர்ல கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து இதை கேட்க போறது இல்லை. முத்துக்குமார் என்ற பேரை வச்சு அவர் பண்ணதான் இப்ப டைரக்டா அது கூட அவர் பேசுறாரு. அவர் முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் அப்படிங்கிற பேர்ல தான் வராரு. ஹெட்னு போட்டதால இப்ப சொல்லுங்க. கரெக்ட். இப்போ உதயா உங்களுக்கு நாங்க வந்து ஒரு அசூரன்ஸ் வந்து கொடுத்துறோம். என்னன்னா இந்த பேஜ்ல வந்து முத்துக்குமரன் கேம் பத்தியோ முத்துக்குமரன் வந்து இப்படிப்பட்ட நபர் அப்படின்னோ நாங்க பேச போறதே கிடையாது. ஏன்னா இந்த கேம் முடிஞ்சிருச்சு. நாங்களும் இந்த கேம் இருக்கும்போது 2 பக்கம் அடிச்சிருக்கோம், முடிஞ்சிருச்சு. 20 நாள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல சண்டை போடுற அளவுக்கு பேச போறது இல்ல. அதனால அந்த டாபிக் எல்லாம் நீங்க மறந்துருங்க. இங்க யாருமே யார பத்தியும் அந்த டாபிக்கே போலங்க. நான் இப்போ இந்த இஷ்யூ தான் நம்ம பேசிருக்கோம். முத்துக்குமரன் அவர் முத்துக்குமரன் ரொம்ப நல்லவர் நான் சொல்லிட்டேன். அவர் பேரை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க உங்க எல்லாம். அவர் பேரை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கானுங்கன்னு சொல்லாங்க. அது தப்பா படுது. கேரி ஆன் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். வேற மஞ்சுளா கை தூக்குறாங்க, பேசுங்கம்மா பேசுங்க.
ஆக்சுவலி நான் ட்விட்டர்லாம் அவ்வளவா இல்லைங்க. இப்பதான் புதுசா வந்திருக்கேன். ஆனா முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் புழக்கப்பட்டாருன்னோனே எனக்கு மனசே வலிச்சுச்சு. அதனால தான் வந்தேன் உள்ளுக்குள்ள. ஏன்னா எனக்கு அது கீரியா, அது சேவா, அது அப்துல்லா அதெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா ஜென்ரலா இருக்கு இது முத்துக்குமரன் ஆர்மி ஹெட் புழக்கப்பட்டாருன்னு. ரொம்ப மனசு வலிச்சுதான் இதுக்குள்ள வந்தேன். இல்லங்க மஞ்சுளா ஒரே நிமிஷம். அந்த பேர்ல தான் அந்த கமெண்ட்டை இல்ல நீங்க போட்டிருக்காரு. கேவலமான சொன்னதெல்லாம் நான் கமெண்ட்டை போடுறாரு. கேட்டேன். நீங்க அப்ப முத்துக்குமரன் பேரை புரிஞ்சுது. கெடுக்கிறாரா அவரு? நான் கேக்குறேன். புரிஞ்சுது நீங்க இல்லங்க சொன்னது அவர் இண்டிவிஜுவல் பேர்ல சொன்னதெல்லாம் போட்டிருந்தாருன்னா நான் கேட்டேன் இந்த சார். தலைப்பை எனக்கு வச்சிருக்க ரொம்ப மாட்டோம். எல்லாமே புரிஞ்சுச்சு. ஆனா ஆ. இது